வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7ஆம் ஆண்டில் திமுக இளைஞரணி செயலாளராக அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். திருபுவனம் சம்பவத்தை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பேட்டி. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நடைபெறும். ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. 1 லட்சம் கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டம் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல். 7ஆம் ஆண்டில் திமுக இளைஞரணி செயலாளராக அடியெடுத்து வைப்பது மகிழ்ச்சி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட திமுக இளைஞரணி செயலாளராக 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அடித்தளத்தில் இருந்து வலிமை கட்டமைப்போடு இளைஞரணி உருவெடுத்துள்ளதாகவும், தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக இளைஞரணி சார்பில் ஒவ்வொரு பணியையும் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் தன் தோளோடு தோள் நிற்கும் இளைஞர் அணி நிர்வாகிகள், தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் அணி செயலாளராக 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் திமுகவை 7வது முறை அரியணை ஏற்ற உறுதியேற்போம் எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருபுவனம் சம்பவத்தை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் 5.40 கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாநகராட்சி மற்றும் அம்பாசமுத்திரம் நகராட்சி ஆகியவையில் அமைக்கப்பட்டுள்ள 12 நகர்ப்புற சுகாதார நல மையங்கள், ராதாபுரம் மற்றும் திருநெல்வேலி நகர பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட 14 புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை தச்சநல்லூர் சிதம்பர நகர் பகுதியில் அமைந்துள்ள நகர் நல மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் கவாக், மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நகர் நல மையத்தில் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருந்துகள், ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய பெட்டகமும் வழங்கப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, மதச்சார்பின்மை என்ற கொள்கையை RSS என்றும் ஏற்றுக்கொள்ளாது எனவும், இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலேயே ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மாவட்ட ஊராட்சி தலைவர் VSR ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய பொதுச் செயலாளர் RSS அவங்க சித்தாந்தம் அதானே, அவங்க சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க விரும்புதாங்க. அந்த திசையை நோக்கி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்களும் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய சித்தாந்தம் ஜாதி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள உரிமைகள், ஒவ்வொருத்தருக்கும் உள்ள மரியாதைகள் உண்டு. அந்த அடிப்படையில் உயர் ஜாதியினர் 10% பேர்கள் மட்டும்தான் படிக்கலாம், வேலை வாய்ப்பில் இருக்கலாம், அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாங்கிறது அவங்களுடைய சித்தாந்தம். அப்போ அதுக்கு இந்த 2 வார்த்தையும் தானே இதாக இருக்குது. நீங்கள் செக்குலரிசம் ஏற்றுக்கிட்டே மாட்டாங்க, மத சார்பின்மைங்கிறது அவங்ககிட்ட இருக்காது. அதே போல் சோசியலிசம், எல்லோரும் சமங்கிறத அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. எல்லோரும் சமம் அல்ல. 90% மக்கள் அந்த இந்துக்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோ அவர்கள் தனி. 10% மேல் ஜாதியினருக்காகத்தான் கோல்வாக்கர் என்ன சித்தத்தை கொண்டு வந்தார். அதே தானே அரசு சித்தாந்தத்தில் இருக்க பாலையை சொல்லுவாங்க. அது ஒன்றும் வியப்பா இல்லை, அது ரெகுலராக அவங்க சொல்றது தானே. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான அரசின் முன்மொழிவை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆகஸ்ட் 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்களில் நாடாளுமன்றத்தில் எந்த அமர்வும் இருக்காது எனவும் பதிவிட்டுள்ளார்.
ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சிலானது பல்வேறு பாதுகாப்பு கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கவச மீட்பு வாகனங்கள், மின்னணு போர் அமைப்பு, முப்படைகளுக்கான ஒருங்கிணைந்த பொதுவான மேலாண்மை அமைப்பு மற்றும் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. மொத்தம் 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னிவெடி அகற்றும் கப்பல்கள், தானியங்கி நீர்மூழ்கிகள் வாங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொள்முதல் கடற்படை மற்றும் வணிக கப்பல்களுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு உதவும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிரினிடாட் மற்றும் டொபாகோ வாழ் இந்திய வம்சாவளியினருக்கு சிறப்பு விசா வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இந்திய வம்சாவளியினர் இடையே பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சமூக ஊடகங்கள் வழியாக மட்டுமல்லாமல் நேரில் இந்தியாவுக்கு வருகை தருமாறு தங்கள் அனைவரையும் ஊக்குவிக்கிறேன் என்று கூறினார். இந்தியா வம்சாவளியினர் தங்கள் முன்னோர்களின் சொந்த கிராமங்களுக்கு பார்வையிட வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த தனிநபர்கள் இந்தியாவில் காலவரையின்றி வாழ்ந்து வேலை செய்ய அனுமதிக்கும் சிறப்பு வகை விசாவை வைருடினாட் மற்றும் டொபாகோவின் இந்திய வம்சாவளி குடிமக்களுக்கான வழங்குவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் அண்மையில் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த விவகாரத்தில் அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு மாற்ற கோரியும் தாவேக தரப்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினரை அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக சார்பில் மனு அளித்தனர். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்ட நிலையில் நீதிபதி வேல்முருகன் மறுப்பு தெரிவித்தார். மேலும் எண்ணிடப்படும் பட்சத்தில் திங்கட்கிழமை விசாரிப்பதாகவும் போராட்டத்தை தள்ளி வைக்கவும் தாவேகாவுக்கு அறிவுரை வழங்கினார். ஆக்சிம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுபன்சி சுக்லா விண்வெளியில் 1 வார காலத்தை நிறைவு செய்தார். ஆக்சிம் போர் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபன்சி சுக்லா, அமெரிக்காவை சேர்ந்த மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபூர், போலந்தை சேர்ந்த ஷோவோஸ் உஸ்டான்சிக்கி ஆகியோர் கடந்த 25ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றனர். ஆக்சிம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற 4 பேர் கொண்ட குழுவினர் 1 வாரத்தை நிறைவு செய்துள்ளதாக ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்கள் பூமியை சுற்றி வருவதாகவும் 2.9 மில்லியன் மைல்களுக்கு மேல் வீரர்கள் சுற்றியிருப்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தூரம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை விட கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி இல்லாத நேரத்தில் குடும்பத்தினருடன் விண்வெளி வீரர்கள் பேசியதாகவும் தொடர்ந்து ஆராய்ச்சியை பணி வீரர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கி தவித்த பக்தர்களை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். உத்தரகாண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒரு சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ருத்ரபிரயாக் பகுதியில் கேதார்நாத் யாத்திரை சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த 40 பக்தர்கள் நிலச்சரிவில் சிக்கியதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற பேரிடர் மீட்பு படையினர் 40 பக்தர்களையும் பத்திரமாக மீட்டனர். சென்னை பெரும்பாக்கத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகளை தடுப்பதற்காக போக்சோ ஆலோசனை மையத்தை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் திறந்து வைத்தார். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் தளராத தளிர்கள் என்ற பெயரில் போக்சோ ஆலோசனை மையத்தை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த மையம் மூலம் போக்சோ பெண்களுக்கு எதிரான உள்ளிட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்படும் குழந்தைகள், பெண்களுக்கு உரிய மனநல ஆலோசனைகள் வழங்கவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யவும் இந்த மையம் உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர காவல் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும்
சமூக நல அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூடுதல் ஆணையர், தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சார்பில் பெரும்பாக்கம் பகுதியில் நடைபெறும் குற்றங்களை தடுக்கவும் மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கும் அதிகமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்க தளராத தளிர்கள் என்னும் தலைப்பில் ஆலோசனை மையம் துவக்கப்பட்டு இருக்கிறது என்று தெரிவித்தார். இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, மெயினா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க எங்க போய் கவுன்சிலிங், அவங்களுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த அவங்களோட கம்ப்ளைண்ட்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கும். ஆனா அவங்களோட பின்னாடி அவங்களோட என்னென்ன மன ரீதியா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்றது நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா எடுத்துட்டு போக முடியறது இல்லை. ஸோ அந்த இதுல இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அவங்கள மன ரீதியா அவங்கள வலுப்படுத்துவதற்காகவும் இந்த கவுன்சிலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாட் ஒன்லி குழந்தைகள் மட்டும் கிடையாது, டீனேஜ்ல இருக்கிறவங்க, ஈவன் பேரண்ட்ஸ், அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கவுன்சிலிங் செய்யறதுக்காக வேண்டி நம்ம சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இவங்க எல்லாரோடவும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஈவன் காலேஜஸ் கூடவும் டைப் பண்ணியிருக்கோம். சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவுன்சிலர்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது சக்சஸ்ஃபுல்லா வரணும். அது மட்டும் இல்லாம நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும், பாலியல் ரீதியா குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக வேண்டி அதுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும், அதே மாதிரி ட்ரக் இதுல எக்ஸ்போஸ் ஆகிற சில்ட்ரன் அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ இது நல்ல முறையில நடத்துவதற்கு உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி. பழனியப்பன் தலைமையில் திமுகவினர் மோலையானூர் கிராமத்தில் வீடு வீடாக சென்று மண் மொழிமானம் காத்திட ஓரணிகள் தமிழ்நாடு கழக புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இணையதள வழியாக குடும்ப உறுப்பினர்கள் பெயர்களை பதிவு செய்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார். ஓரணிகள் தமிழ்நாடு ஸ்டிக்கரை வீட்டின் முகப்பு பகுதியில் ஒட்டி உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வாக்குச்சாவடி நிலைக்குழு முகவர்கள், முக்கியமாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எங்களுக்காக ஒரு ஸ்டாலின் செய்யறது சிறப்பா இருக்குது. எங்களுக்கு நிறைய முன்னேற்றம் நாங்க பார்த்துருக்கோம். நிறைய பேர் இதுல வெளியில பஸ்ல இருந்து எல்லா இதுலயும் செய்யறத பார்த்து வெளியில வரதுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதுவும் இல்லாம எங்களோட மாவட்ட செயலாளர் பழனியப்பன் வீட்டிலேயே இந்த டிஜிட்டல் முறை இது பண்றது, ஒவ்வொரு இதா அவர் இதுன்றது எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு. அதே மாதிரி திரும்ப 7வது முறை அவரே ஸ்டாலின் ஐயா வந்தா இன்னும் நாங்க மேலே வருவோன்ற ஒரு நம்பிக்கை. செய்யற ஒவ்வொரு திட்டமும் சிறப்பா போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல இன்னும் வளர்ச்சி நிறைய மகளிருக்கு இன்னும் நாங்க நிறைய செய்யணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு எல்லாருக்கும் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எங்களோட தொழில் இருக்கிறவர் எங்களுக்கு இன்னும் நிறைய எங்களை முன்னேற்றத்துல கொண்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால எங்களுக்கு கண்டிப்பா திரும்ப அவரே வரணும்னு ஆசைப்படுறேன். ஓரணிகள் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைகள் இணைந்து அனைவரும் ஓரணிகள் திரள வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் திமுகவிற்கு தீவிர உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டு வருகிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். முன்னதாக அவர் நிகழ்ச்சியில் பேசுகையில், முதல்வராக மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது ஒன்றிய அரசு எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்கி தொந்தரவு செய்து வந்தது. அதனை எதிர்கொண்டு சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் தமிழக முதல்வர். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. நமது குழந்தைகள் கல்விக்கு 2000 கோடி நிதி கொடுக்க வேண்டும், அதனையும் தர மறுக்கிறார்கள். இந்தி படித்தால் 2000 கோடி ரூபாய் நிதி தருவோம் என்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் 10,000 கோடி தந்தாலும் வேண்டாம், இந்தி படிக்க மாட்டோம் என தமிழர்களின் சுயமரியாதையை காத்தவர் நமது முதல்வர் என்று தெரிவித்துள்ளார். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு படிப்புக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட
நீங்க ஹிந்தி படிச்சாதான் நான் 2000 கோடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய, பள்ளிக்கூடத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கும்னு சொன்ன பொழுது நம்முடைய முதலமைச்சர் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அந்த நிதி வேண்டாம், நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை, நம்முடைய சுயமரியாதையை நிலைநாட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே நேரத்துல மகளிருக்கான விடியல் பயணமா இருக்கட்டும், அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள், இளைஞர்கள், இவங்களுக்கு மாதம் தரக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கட்டும், அதே போல் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, உங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மிக சிறப்பான திட்டங்கள், ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தால் கூட நான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பெருமைகளை, நம்முடைய மொழியை, நம்முடைய சரித்திரத்தை, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லாட்சி தொடர்வதற்காக தீ விபத்துகளை தவிர்க்க பட்டாசு சாலை உரிமையாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு எந்த நிவாரணமும் வழங்குவதில்லை, ஆனால் தமிழக அரசு நிவாரணம் வழங்குகிறது. மேலும் பட்டாசு தொழிலை கட்டுப்படுத்துவது நாக்பூரில் உள்ள ஒன்றிய அரசு அதிகாரிகள் தான். இது குறித்து ஏற்கனவே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று கூறியுள்ளார். ஒன்றிய அரசு ஏன் 1 ரூபாய் கூட வழங்குவதில்லை? மத்திய அரசின் பங்கு வந்துவிட்டால் 10 லட்சமாக பட்டாசு தொழிலாளிக்கு கிடைத்துவிடும். பட்டாசு தொழிலுக்கு உரிமம் வழங்கக்கூடிய ஒன்றிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் கூறியிருக்க வேண்டும். ஆனால் பாஜக அரசு பட்டாசு தொழிலை தொடர்ந்து புறக்கணிக்கிறது. மேலும் தொடர் உயிரிழப்புகள் ஆபத்தானது என்றும் விபத்துகளை தவிர்க்க பட்டாசு சாலை உரிமையாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு வந்து அந்த ஃபேக்டரியில எந்த ஃபேக்டரியில இது பண்றாங்களோ அவங்களுடைய இழப்பீடு தொகையா பணம் கொடுத்துட்டு வருது. அது போக மாநில அரசினுடைய பங்கா மாநில அரசு சில பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. யாரோட பங்கு இதுல இல்லைன்னு கேட்டீங்கன்னா டெல்லியினுடைய பங்கு தான் இல்லை. ஆனா கண்ட்ரோல் பண்றது, இந்த பட்டாசு தொழிலை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நாக்பூர்ல இருந்து பட்டாசு அதிகாரிகள் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. சரியா கண்ட்ரோல் பண்ணாதனால தானே பட்டாசு வெடிப்பு நடக்குது. நான் சொல்றது முதல்ல சொன்னது, நான் போன தடவை பிரதமருக்கு எழுதியிருக்கேன். தனியார் ஃபேக்டரி கொடுக்குறாங்க, அவங்களுடைய காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. கண்ட்ரோல் பண்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் ஏன் ஒரு காசு கொடுக்க மாட்டேது? மத்திய அரசுடைய பங்கு இதுல வந்துச்சுன்னா 10 லட்ச ரூபாய் ஆயிரும். என்ஜிடி என்ன சொல்லியிருக்கணும்? மாநில அரசு கொடுக்குது, அவங்களுடைய பிரைவேட் ஓனர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேக்டரி ஓனர்ஸ் யாரு இதுல வந்து அந்த டெத்தோ இன்ஜுரியோ நடக்குதோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்களுடைய பணமா யார் கண்ட்ரோல், அது லைசன்சிங் அத்தாரிட்டியோ அது யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அரசுடைய பங்கு இதுல வர வேண்டும். மத்திய அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் இதுல ரொம்ப முக்கியமானதுங்கிறது, இந்த உயிரிழப்பை தவிர்க்கணுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அதிகாரிகளுடைய பங்களிப்பு. அதிகாரிகளுடைய பங்களிப்பு குறையினாலதான் இது மாதிரி விபத்துக்கள் நடைபெறுகிறது. தொடர் விபத்துக்கள் என்பது ஆபத்தானது. உயிரிழப்புகளை குறைக்கின்ற விதத்துல தான் நம்ம இப்ப விபத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய, ஆனா விபத்துக்களை தவிர்க்க வேண்டிய காலமும் வந்துருச்சு. அதற்கு அந்த லைசன்சிங் அத்தாரிட்டியும் பொறுப்பாற்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட டிராவல் ஏஜென்ட்களிடமிருந்து பணத்தை மீட்டு தர கோரி காவல்துறையினரிடம் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை சேந்தங்குடியில் ஹிமாஜ் ஓவர்சீஸ் கன்சல்டன்சி என்ற பெயரில் சுபாஷ் சந்திர போஸ், சூர்யா ஆகிய இருவர் வெளிநாடுகளுக்கு தொழிலாளர்களை வேலைக்காக அனுப்பி வைக்கும் டிராவல் ஏஜென்சி நடத்தி வருகின்றனர். இவர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்பு லண்டனில் வேலை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் இதனை நம்பி பலர் அந்நிறுவனத்தாரிடம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் யாருக்கும் வேலை வாங்கி தராததுடன் பணத்தையும் திருப்பி தரவில்லை. இது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் சுபாஷ் சந்திர போஸை கடந்த ஜனவரி மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சூர்யாவை தேடி வருகின்றனர். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு என்ற போலி விளம்பர அறிவிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பாமர மக்களுக்கு ஒருபுறம் அறிவுறுத்தி வரும் நிலையில்
படித்தவர்களை குறிவைத்து நடைபெற்ற இந்த மோசடி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரு சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் சுவரொட்டி விளம்பரம் கொடுத்துள்ளார். அதன் பேரில் நாங்கள் லண்டன் செல்வதற்காக போய் கேட்ட போதற்கு மருமகன் MBA படித்துள்ளார். அவருக்கு 7 லட்ச ரூபா பணம் கட்டணும், 3 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படி என்று சொன்னார். மேலும் எனது மகள் ITI கம்பெனிலேருந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி இது பண்ணி ஃபேமிலி விசாவில் அவர்களுக்கு 3.5 லட்ச ரூபா சம்பளம், அதுக்கும் 7 லட்ச ரூபா பணம் கட்டணும், மொத்தம் 14 லட்ச ரூபா பேசி அதில் 9,60,000 ரூபாய் கொடுத்துள்ளேன். மேலும் எனது மருமகனுடைய நண்பர் மனோஜ் என்பவர் அவரு மனைவி நர்ஸுக்காக 7 லட்ச ரூபா பணம் கட்டிருந்தார். அவங்களுக்கு 5 லட்சம் சம்பளம் என்று கூறி அவரையும் ஏமாற்றியுள்ளார். மேலும் அவருடைய நண்பர் நாமக்கல்லில் உள்ள செல்வம் என்பவரிடம் ME படித்துள்ளார். அவருக்கு ME மெக்கானிக்கல் சம்பந்தமாக வேலை வாங்கி தருவதாக சொல்லி 3 லட்ச ரூபா சம்பளம், நீங்கள் 7.5 லட்ச ரூபா பணம் கட்டணும் என்று சொல்லியிருந்தார். 7 லட்சம் பணம் கட்டிவிட்டார். ஆக மொத்தம் நாங்கள் 23 லட்சத்துக்கு 23 லட்சம் பணம் கட்டியுள்ளோம். மேலும் 3.5 வருடம் ஆகிறது. இது வரைக்கும் அனுப்பவும் இல்லை. எங்களை போன்று இன்னும் பல பேர்கள் ஏமாந்துள்ளார்கள். 50 பேருக்கு மேலே பணம் கட்டி ஒரு 3.5 கோடி ரூபாய்ட்டு பணம் பறித்துள்ளார். இதனை நான் காரணம் கொண்டு அனுப்பவில்லை. இவர் செல்வம் என்பவர் கேட்டவர்கள் கொலை மிரட்டல் மிரட்டினார். நாங்கள் மாவட்ட ஆய்வாளரிடம் புகார் கொடுத்திருந்தோம். பெரியாத்துக்குறிச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க தனது சொந்த வீட்டையே விற்று அரசுக்கு இடம் வாங்கி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவரை பொதுமக்கள் பாராட்டினர். அரியலூர் மாவட்டம் பெரியாத்துக்குறிச்சி கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் என சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் மருத்துவ சேவைகளை பெறுவதற்காக 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருத்தாச்சலம் ஸ்ரீ முஷ்ணம் ஜெயகொண்டம் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்ததால் அவசர சிகிச்சை கூட பெற முடியாத நிலைகள், உயிர் பலிகளும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலைகள் வாக்களித்த மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கும் வகையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது வீட்டை விற்று 2 நண்பர்களின் உதவியுடன் அதே கிராமத்தில் 56 சென்ட் இடத்தை ரூபாய் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அந்த இடத்தில் ஆண்டிமடம் ஊராட்சி சார்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட அரசுக்கு விண்ணப்பித்தார். இதையடுத்து அந்த இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கி அதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் கட்டிட பணிகள் முடிவடைந்து காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவையினை ஜெயகொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மேலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இவருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் 2 வாரங்களில் 900 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் ஜப்பான் இருப்பதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதன்படி அங்குள்ள டொகாரா தீவில் கடந்த 2 வாரங்களில் அங்கு 900த்திற்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இதில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 புள்ளிகளாக பதிவானது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இது குறித்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜூன் 21 முதல் தொடங்கிய நில அதிர்வுகள் ஜூன் 30 வரையிலான நிலவரப்படி ஒரே நாளில் அதிகபட்சமாக 183 நிலநடுக்கங்கள் ஜூன் 23ஆம் தேதி பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த எண்ணிக்கை அதிகரிப்பதன் நிலைகள் ஜூன் 21ஆம் தேதி 98 முறை நில அதிர்வுகள் மற்றும் ஜூன் 30 அன்று 62 அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. அதே சமயம் எப்போது வேண்டுமானாலும் வெளியேற தயாராக இருக்குமாறு பொதுமக்களை அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக டொகாரா கடற்கரை பகுதியில் படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் அங்கு வசிக்கும் மக்கள் வீதியில் உறைந்து காணப்படுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 7ஆம் ஆண்டில் திமுக இளைஞரணி செயலாளராக அடியெடுத்து வைப்பதில் மகிழ்ச்சி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். திருபுவனம் சம்பவத்தை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பேட்டி.
கூட்டத்தொடர் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நடைபெறும். ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. 1 லட்சம் கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டம் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.